Hi viewers, welcome to Tom Math 10th Standard Maths Lesson Mensuration Exercise number 7.1 Question number 4. A right angled triangle PQR where right angled at Q is rotated about QR and PQ. If QR is equal to 16 cm and PR is equal to 20 cm, compare the curved surface area of the right circular cones so formed by the triangle. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் நேம் பார்த்திங்கன்னா PQR. சரியா, PQRங்கிற ஒரு ட்ரையாங்கிள்லாம். ஸோ அது ரைட் ஆங்கிள்டு அட் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூங்கிற வெர்டெக்ஸில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். சரியா, ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிளை தான் ரொட்டேட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு QR சைடு வந்துட்டு பேஸாக எடுத்து அதை நம்ம ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். எகெயின் சைட் PQவை எடுத்து ரொட்டேட் பண்ணுறப்ப எகெயின் ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். சரியா, ஓகே. இஃப் QR ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் அண்ட் PR ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், இந்த ரைட் ட்ரையாங்கிளில் QR அண்ட் PR இந்த டூ சைட்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. நம்ம இங்கே பாருங்கள், இப்போ எது வந்துட்டு நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கறனால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ கோன் தான் ஃபார்ம் ஆகும். ஒரு ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்ப ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πRL. CSA ஆஃப் கோன் வந்துட்டு πRL. ஸோ R அண்ட் L வேணும். அது நமக்கு இங்கே இருக்குதான்னு பார்க்கலாம். ரைட் ட்ரையாங்கிள் PQR ரைட் ஆங்கிள் அட் வெர்டெக்ஸ் Q. சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறது எந்த சைடு பேஸ் பண்ணி அப்படின்னா QR சைடை ரொட்டேட் பண்ணுறோம். சரியா, சைடு QR இப்போ வந்து பேஸில் இருக்கு இல்லையா, இந்த சைடு. ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த PQங்கிற சைடை ஃபிக்ஸடாக அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம. சரியா, இதை ஆக்சிஸாக வச்சுட்டு இந்த சைடு மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப என்னாகும், பாட்டமில் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். பாட்டமில் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த சைடு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சைடு லென்த்தே வந்துட்டு இங்கேயும் ஃபார்ம் ஆகும். சரியா, அப்போ ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு கோன் ஃபார்ம் ஆயிரும். சரியா, பாட்டமில் ஒரு சர்க்கிளும் சைடில் வந்துட்டு இதாயிரும். இப்போ இதை நம்ம ஒரு கோன் ஷேப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரேடியஸ் 16 சென்டிமீட்டர். நம்ம கொஸ்டினில் QR வந்துட்டு 16ம் PR 20ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இப்படி QR பேஸ் சைடை நமக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப ரேடியஸ் வந்துட்டு என்ன ஆயிரும் 16 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் என்ன ஆயிரும் 20 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ இப்போ ஸ்லாண்ட் ஹைட் 20யும் ரேடியஸ் 16 எடுக்கிறப்ப CSA என்ன, இந்த கோனோட CSA என்ன, அண்ட் தென் செகண்ட் என்ன சைடு வச்சு ரொட்டேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா PQங்கிற சைடை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், இதே ரைட் ட்ரையாங்கிள் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு ரைட் ஆங்கிள் அட் க்யூங்கிறனால இது சேஞ்ச் ஆகாது. PQR அப்படியே வந்துட்டு இந்த சைடை வந்துட்டு நான் பாட்டம் சைடாக எடுத்திருக்கேன். சரியா, இப்போ PQவை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஆக்சஸ் என்ன அப்படின்னா QR த ஆக்சஸ். சரியா, இந்த ஆக்ஸை பேஸ் பண்ணி நம்ம PQங்கிற சைடை ரொட்டேட் பண்ணுறப்ப இப்படி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப இங்கே என்ன ஆயிரும், உங்களுக்கு பாட்டம் சைடு வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த சைடு வந்துட்டு இங்கேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு கோன் ஃபார்ம் ஆயிரும். சரியா, அப்போ இங்கே ஸ்லாண்ட் ஹைட் 20, ஸ்லாண்ட் ஹைட் என்ன 20, பேஸ் இந்த PQ தான் நம்மளுக்கு ரேடியஸாக எடுப்போம். பட் ரேடியஸ் இங்கே என்னன்னு தெரில. பட் நம்மளுக்கு QR சைடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். ஸோ இங்கே நமக்கு CSA கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ரேடியஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் இருக்குது. பட் செகண்ட் நம்ம PQ பேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப ரேடியஸ் இல்லை. பட் நம்மளுக்கு இந்த ரைட் ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா ஹைப்பட்டனஸும் இந்த சைடும் இருக்கிறனால நம்ம ரிமைனிங் ஒன் சைடை வந்துட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இதே லெசனில் நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ்க்குரிய ஃபார்முலாவும். ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்திங்கன்னா இதே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ். இது ரெண்டுமே சேர்த்ததுனால தான் இது ஒரு கோன் இது ஒரு கோன். ஸோ கோன்ஸ்னு ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள். ஸோ நம்ம QR ரொட்டேட் பண்ணி கிடைக்கிற கோன் அண்ட் PQ வந்துட்டு ரொட்டேட் பண்ணி கிடைக்கிற கோன் ரெண்டுக்கும் வந்து CSA எடுத்து கம்பேர் பண்ணணும். சரியா, ஓகே. ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு நான் எடுக்கிறேன் QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண கிடைக்கக்கூடிய கோனுக்கு கோன் 1 எடுத்துக்கலாம். சரியா, இது கோன் 1 எடுத்துக்கலாம், இது கோன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, இப்போ CSA ஆஃப் கோன் 2, கோன் 1, CSA ஆஃப்
கோன் 1. ஸோ ஃபார்முலா எந்த கோனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபார்முலா πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, πRL. ஸோ நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்துட்டு கோனுக்கு ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ரேடியஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த அப்படியே இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 16 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் 20. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ 7ஆல் இங்கே நம்ம எதையுமே கேன்சல் பண்ண முடியாது, 7ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ நம்ம 22, 16, 20 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 7040 டிவைடட் பை இந்த 7. ஸோ 7ஆல் நம்ம இங்கே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7040 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணலாம். 1 டைம் 7 இருக்கும், தென் எகெயின் 0. இப்போ வந்து 4 எடுக்கிறோம். 4ல் வந்துட்டு 4 வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் த டிவைசஸ் 7 அப்படிங்கிறனால எகெயின் 0 ஆட் பண்ணிவிட்டு 40 கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. 40ல் 7s எவ்வளோ இருக்குன்னா 5 டைம்ஸ். 5 7s are 35. ஸோ 40ல் 35 போக ரிமைண்டர் என்ன இருக்கும், 5 இருக்கும். ஸோ 5ல் 0 ஆட் பண்ணோம்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணுங்கள். 40. 7 7s are 49. ஓகேவா? 49ல் வந்து 50ல் 49 லெஸ் பண்ணிங்கன்னா 1 இருக்கும். எகெயின் அதில் 1 டைம் 7 ரிமைண்டர் 3 கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா 30. அதில் வந்துட்டு 4 டைம்ஸ் வந்துட்டு 7 இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் கோன் 1 A1 எடுத்துக்கிறேன். ஏரியா 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1005.714 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு கோன் 1ஓட ஏரியா. நெக்ஸ்ட் நம்ம கோன் 2க்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ரேடியஸ் இல்லை. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L is equal to L square is equal to H square plus R square. இதுதான் ஃபார்முலா. நமக்கு ரேடியஸ் வேணுங்கிறனால H வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ R square is equal to L square minus H square. ஸோ ஆர் தான் நமக்கு வேணும். இந்த ஸ்கொயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு பித்தாகரஸ் தியரம். எல்ங்கிறது ஹைப்போடெனஸ். நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபார்முலான்னு எடுத்து படிச்சிருப்போம். கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு செகண்ட் கோனில் என்னென்னு பாருங்கள். ஸ்லாண்ட் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரெண்டுலேயுமே ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20 தான். ரேடியஸ் மட்டும் இல்லைங்க. அப்போ ஹைட் வந்து 16, ஸ்லாண்ட் ஹைட் 20. இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர்னா 400 மைனஸ் 16 ஸ்கொயர் 256. ஸோ 400லேருந்து 256 நம்ம லெஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். 144 அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 12 12s are 144 வரும். ஸோ ஒரு டைம் வந்துட்டு நம்ம 12 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அப்போ தேர்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம செகண்ட் கோன் கண்டுக்கலாம். ஏரியா ஆஃப் செகண்ட் கோன் A2ன்னு எடுத்துக்கோங்க. A2 அப்படிங்கிறப்ப சேம் அதே ஃபார்முலா தான் πRL. ஸோ ரேடியஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் அதே தான். ஸ்லாண்ட் ஹைட் L இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ரேடியஸ் மட்டும் இங்கே செகண்ட் கோனுக்கு 12 சென்டிமீட்டர். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் கோனுக்கும் அதே ஃபார்முலா தான், மெஷர்மெண்ட் மட்டும் வேறு வேறு. பை வேல்யூ இன்ட்டு ஆர் வேல்யூ இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் 12. ஸோ இதுக்குரிய நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ 7ஓட மல்டிபிள்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம். பட் நமக்கு இங்கே இருக்க ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 22, 20, 12 இது எதுவுமே வந்து 7ஓட மல்டிபிளில் இல்லை. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ மல்டிப்ளை பண்ணணும். 22 இன்ட்டு 20 இன்ட்டு 12 இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு A2 ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு 5280 பை 7ஆல் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும். A2 இஸ் ஈக்குவல் டு 5 வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் மட்டும் எடுத்திங்கன்னா டிவைஸரை விட சின்னதாக இருக்கிறனால 52ன்னு எடுத்துக்கோங்க. 52ல் பார்த்திங்கன்னா 7 7s are 49, ரிமைண்டர் 3 இருக்கும் 38. 5 7s are 35, ரிமைண்டர் 3 30 ஆயிடுமா. அதில் 4 7s are 28, ரிமைண்டர் 2 கூட ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 எடுத்திங்கன்னா 20. 2 7s are 14, ரிமைண்டர் 6. 8 7s are 56, ரிமைண்டர் 4. 5 7s are 35.
ஓகேவா. ஏரியா 2 இஸ் ஈக்குவல் 754.285 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம இங்கே என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கியூஆர் சைடை பேஸாக வச்சு ஒரு கோன் ஃபார்ம் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணுறதுனால. தென் பிக்யூ சைடை ரொட்டேட் பண்ணுறதுனால செகண்ட் கோன் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கோனுக்கு 1005.714 கிடச்சிருக்கு, செகண்ட் கோனுக்கு 754. சரி, அப்போ ஏரியா எது வந்து கிரேட்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, A1ஓட ஏரியா தான் நமக்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ A1 ஏரியா ஆஃப் கோன் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஏரியா ஆஃப் கோன் 2. இதான் நம்ம இந்த சம்மில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சரியா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 5. 4 persons live in a conical tent whose slant height is 19 meters. If each person require 22 meters square of the floor area, then find the height of the tent. ஸோ நம்மளுக்கு ஒரு கோனிக்கல் டென்ட்னு கொடுத்துருக்காங்க, கோன் ஷேப் எடுத்துக்கலாம். சரி, கோனிக்கல் டென்ட்டில் வந்துட்டு 4 persons இருக்கிறாங்க. சரியா. கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19 மீட்டர். ஸோ அதில் 4 persons இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. பட் ஒரு பர்சனுக்கு இஃப் ஈச் பர்சன் ரெக்கையர் 22 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஒரு பர்சன் ஆக்குப்பை பண்ணால் எவ்வளோ ஏரியா தேவை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 2 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த டென்ட் இஸ் 19 meters and area required for one person is 22 meters square. இந்த given detail இதை யூஸ் பண்ணி நம்ம height of the tent என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது slant height. சரியா, slant height of the tent கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கோன் ஷேப், கோனிக்கல் டென்ட்னால நம்மளுக்கு கோன் ஷேப் தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். சரியா. slant height L, slant height L is equal to slant height எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19 meters கொடுத்துருக்காங்க. and area required for one person is equal to 22 meters square. ஏரியா அப்படிங்கிறப்ப மீட்டர் ஸ்கொயரில் வரும், ஹைட் அப்படிங்கிறப்ப மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. slant height of the tent is 19 meter and area required for one person is equal to 22 meters square. இதுதான் ஓகேவா. இப்போ கோன் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் டென்ட்டை. ஸோ பேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோன் எப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும், வி மாதிரி இன்வெர்டட் வி மாதிரி இருக்கும் கோன் மேலே. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் ஏரியா மாதிரி இருக்கும். சரியா. நம்மளுக்கு வந்துட்டு பர்த்டே கேப்பில் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும் கோன், ஐஸ்கிரீம் கோன் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த இதில் எப்படி இருக்கும், பாட்டம் சர்க்குலர் ஏரியா இருக்கும். சரியா. அப்போ சர்க்குலர் ஏரியாங்கிறப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். அந்த 4 persons இந்த ஃப்ளோர் ஏரியாவில் தான் வந்துட்டு ஆக்குப்பை பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லிடலாம், ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 personsக்கு தேவையான ஏரியா என்னென்னா இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான். சரியா. பேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், பேஸ் ஏரியா ஆஃப் கோன், conical tent that is equal to area required for 4 persons. சரியா. 4 persons ஓட ஏரியா. ஓகே, ஒரு பர்சனுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர், 4 personsக்கு எவ்வளோ அப்படின்னா 4 into 22 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அந்த பேஸ் ஏரியா நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் ஏரியா சர்க்கிள், அது ரெண்டுமே ஈக்குவல். த பேஸ் ஏரியா ஆஃப் த கோனிக்கல் டென்ட்டில் தான் நம்மளுக்கு 4 persons ஆக்குப்பை பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டோட ஏரியாவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேஸ் ஏரியாங்கிறப்ப சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் πr ஸ்கொயர். சரி, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 22. இல்லைன்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணாமல் வச்சால் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 into 22. இந்த 22/7 இங்கே வரப்போ என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் பண்ணிடுவோம். அப்போ 7/22. ஸோ 22 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 and 7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 7s are 28 மீட்டர் ஸ்கொயர். சரியா. இப்போ என்ன அப்படின்னா ரேடியஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது, இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர் ஸ்கொயர், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா.
இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கோனிக்கல் டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 19 மீட்டர்ஸ். ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ 28. சரியா, இது வந்து ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கல, ரேடியஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த டென்ட், இதுதான் நமக்கு கொஸ்டின். தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஹெச் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல, இது ரேடியஸ். ஸோ நமக்கு வந்துட்டு HRL 3 இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஹைட் ஆஃப் த டென்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படிங்கிறது என்ன, ஹெச் இல்லையா, ஹெச் that is equal to square root of L square minus R square. So hypotenuse square அப்படிங்கிறது slant heightல இருந்து R square நம்ம subtract பண்ண போகிறோம். that is equal to L அப்படின்னா 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 19 ஸ்கொயர் மைனஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்ததே பார்த்திங்கன்னா R ஸ்கொயர் தான். ஸோ டேரெக்டாக இந்த வேல்யூவை நம்ம அப்படியே இங்கே போட்டுக்கலாம். எகெயின் ஸ்கொயர் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, இப்போ 19 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 361 square root of 361 minus 28. இப்போ 28 இங்கேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். பாரோ பண்ணால் 11லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3. இங்கே ஆல்ரெடி பாரோ பண்ணதுனால 5 இருக்கும். 5 minus 2 3, again 3. சரியா, இப்போ ஹைட் ஆஃப் த டென்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஸோ இதுக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 333 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நம்மளுக்கு இது ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். 333க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் வச்சு எக்ஸ்ட்ரா டெசிமல் பிளேசஸ், அதை 2 பிளேசஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3 மட்டும் எடுங்க. இங்கேயும் வந்துட்டு 2வாக பிரிச்சிங்கன்னா 33 தனியாக போயிடும், இங்கே 3 மட்டும் தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 is 1, அதுக்கு மேலே 2 எடுத்திங்கன்னா 2 2s are 4 ஆகிடும். ஸோ நம்ம அதை எடுக்க வேண்டாம், நம்மளுக்கு 3 தான் இருக்கிறதுனால. இங்கே 3 minus 1 2 சப்ட்ராக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் தான் எடுக்கணும். இந்த பார் பண்ணியிருக்க 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ 233 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு டிவைசர் கொண்டு வரணும். ஸோ இந்த ஆல்ரெடி இருக்கிற டிவைசரில் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். இப்போ இங்கே கோஷன்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. ஓகேவா, இப்போ இந்த 2 கூட ஒரு டிஜிட் நான் ஆட் பண்ணுறேன், அப்போ 28 ஆயிரும். எந்த நம்பர் நான் ஆட் பண்ணுறனோ அதே நம்பரை இங்கேயும் ஆட் பண்ணணும். சரியா, இப்போ 8ஆல் 28 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 8 8s are 64, remaining 6, 8 2s are 16 plus 6 22. ஓகேவா, இப்போ நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த 8ங்கிற டிஜிட்டை நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே எந்த நம்பர் போட்டால் நமக்கு எக்ஸாக்டாக 233 கிடைக்கணும், இல்லைன்னா லெஸ் தென் 233 கிடைக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ 8 போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 8 போட்டு இங்கேயே ஆட் பண்ணிக்கணும், 8ஆல் இங்கேயே மல்டிப்ளை பண்ணணும். எழுதுகிறப்ப 224 கிடைச்சிது. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 13 minus 4 9. இங்கே பாரோ பண்ணதுனால 2 ஆயிருக்கும் 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 zeros எடுத்துக்கலாம். 900 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கோஷன்ட்டில் 18, இந்த ஸ்டெப்புக்குரிய டிவைசர் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36. ஓகேவா, 36 அப்படிங்கிறப்ப இது கூட ஒரு டிஜிட் ஆட் பண்ணாலே 3 டிஜிட் நம்பர் ஆயிரும். ஸோ இதில் 2 times தான் நமக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் எடுத்துருக்கோம். ஸோ டெசிமல் வச்சுட்டு 2 போட்டுக்கோங்க. இப்போ 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 2s are 4, 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 3s are 6, ரிமைண்டர் 1 ஆட் பண்ணால் 7. ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டே போகலாம். இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் கிடச்சதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே கோஷன்ட்டில் என்ன இருக்குது 18.2 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு ஏரியா வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மீட்டர்னு தான் எடுக்கணும். சரியா, 18.2 மீட்டர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 6 பார்க்கலாம். A girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party. Using a sheet of paper whose area is 5720 centimeters square, how many caps can be made with radius 5 centimeter and height 12 centimeter? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட்டாக அப்படி இருக்குது. அதோட ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா 5720 இருக்குது.
ஸோ இந்த பேப்பர் யூஸ் பண்ணி தான் கோன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. கோனோட ஷேப் பார்த்திங்கன்னா, அதாவது பர்த்டே கேப் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரைட் சர்க்குலர் கோன் அந்த ஷேப்பில் இருக்குது. ரைட் சர்க்குலர் கோன் இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பர்த்டே கேப் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட் வித் த ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஷேப் என்னன்னு பார்த்திங்கன்னா ரைட் சர்க்குலர் கோன். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஷேப். ஸோ இதோட ரேடியஸ் அண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு பர்த்டே கேப் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா இருக்கக்கூடிய பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கோன்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணலாம் அதுதான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சிங்கிள் பர்த்டே கேப்போட ஏரியா தெரிஞ்சால் தான் நமக்கு இதை வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்த்டே கேப்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். சரியா? இப்போ நம்மளுக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் அதாவது சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஆஃப் கோன் அப்படிங்கிறப்ப என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். சிஎஸ்ஏ ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்துட்டு சிஎஸ்ஏ ஆஃப் கோன். ஸோ நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எல் வேணும். பட் நம்மளுக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் அண்ட் ஹைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஹெச் அண்ட் ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 12 எவ்வளோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ப்ளஸ் 25 அப்படிங்கிறப்ப 169. ஸோ 169 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நம்ம 13 சார் 169 வருமா? ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். யூனிட் வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் அண்ட் ஹைட். ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரேடியஸும் இருக்குது, ஸ்லாண்ட் ஹைட்டும் இருக்குது. ஏரியா ஆஃப் 1 பர்த்டே கேப் அதாவது 1 கோன், ஒரு சிங்கிள் கோனோட ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த டோட்டல் ஏரியாவை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் கேப்ஸ் எவ்வளோ க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். number of birthday caps is equal to total area of paper. Total area of paper is divided by area of 1 birthday cap. அப்போ சிங்கிள் கோன், சரியா? கோன் ஷேப்புங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் டோட்டல் ஏரியா. இப்போ சிங்கிள் கோனோட ஏரியாங்கிறப்ப பை ஆர் எல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 5720 இஸ் டிவைடட் பை 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் நம்ம கண்டுபிடிச்சது 13. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 7 மட்டும் ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ 5720 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே மேலே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? டிவைடட் பை 22 இன்ட்டு 5 இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 110 கிடைக்கும். இன்ட்டு 13 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 0 கட் பண்ணிடுங்க. இப்போ 11ஆல் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 111 இஸ் 11, 5 11s are 55, ரிமைண்டர் 2 வரும் 22, 2 11s are 22. எகெயின் நம்ம 13ஆல் கட் பண்ணுறப்போ 113 இஸ் 13, 52ல் எவ்வளோ 13s இருக்கும்? 4 times 13 இருக்கும். 4 13s are 52. சரியா? இப்போ வந்துட்டு டினாமினேட்டர் ஃபுல்லாகவே 1 ஆகிடுச்சா? நியூமரேட்டரில் பாருங்கள் 4 and 7 மட்டும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் பர்த்டே கேப்ஸ் கிடைக்கும். 4 7s are 28. So total number of birthday caps is 28. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.